என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கெட்ட பையன் சார் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வைஷ்ணவி இன்டர்வியூ வீடியோ கேட்டிருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த வீடியோவை நீங்க சிரிக்காம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஆமா, உண்மையிலே தான் நீங்க உள்ளபடியே சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க இந்த வீடியோ யாரெல்லாம் சிரிக்காம பாத்தீங்கன்னு கீழே கமெண்ட் போடணும். ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மர் உள்ள தயாரா இருக்காரு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்போட வித்தியாசமான கான்செப்டோட யார் அவர்ன்றத லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இப்போ இந்த 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை. 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற பதில் வந்து. இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா இப்போ உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு, பெண்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, 100% நல்ல ஆட்சி நடக்கும். இப்போ 4 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஐயோ ஐயோ, என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம்லாம் நடக்குது. என்னது இது? அப்ப ஒரு பாழா போன பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம வர இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடனே நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வரது. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வரது. இப்போ 4 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். என்னடா சொல்ற? அவர்ட்ட வாங்குன காசுக்கு உங்ககிட்ட வாங்குன காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து. முதல்ல தாவேக்காவில இருந்து விலக என்ன காரணம்? சாலிடான காரணம் சுயமரியாதை இழந்து மக்கள் பணி செய்ய வேண்டியதா இருக்குது. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தாவேக்காவில இருந்து அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகி டிஎம்கேக்கு வரக்கு என்ன காரணம்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? திமுகவில் சேரும் போதே பொறுப்பு பதவி எல்லாம் வேணுமா? போய் தாவேக்காவிலோ அல்லது நாம் தமிழர்களோ சேர்ந்து திமுகவை மானாவாரியா சிட்டு, அப்புறம் வந்து திமுகல சேரு, உடனே சின்னதா ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அப்படியே ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்படி எல்லாம ஒரு பொழப்பு பிழைக்கணும். இந்த இவரு திட்டிருக்காரு, அவங்களதான் திட்டுறாங்க. ஊருக்கு போயிடலாம் இல்ல. தாவேக்காவில இருந்து அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகி டிஎம்கேக்கு வரக்கு என்ன காரணம்? ஏன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பருத்தி மூட்டை மறுபடியும் குடோனுக்கே வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இப்ப இவ்வளவு கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஏன் திமுக? ஸோ இந்த சைடு டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்பவுமே திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய கொள்கைகளை தான் அவங்க அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காவியம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாவாத பைத்தியம்டா. இல்ல திராவிடம் மட்டும்தான், தமிழ் தேசியம் எங்க வந்து? திராவிடம் அப்படிங்கும் போதே அது 4 மாவட்டங்களையும் சேர்த்தே வந்துரும். திமுகக்கு நீங்க வந்து எதிரா பேசியிருந்தது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு உறுத்தல் இருக்கும். என்னடா இவ்வளவு நாள் நம்ம அந்த கட்சி பத்தி எல்லாம் அவ்வளவு பேசியிருக்கோம், திரும்ப அங்கேயே போய் சேரணும்னா அங்கேயும் பேசுவாங்களே அப்படின்ற ஒரு உறுத்தல் அப்படின்றது உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அப்படிங்கும்போது நான் தாவேக்கால இருந்தபோது திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரியா இருந்தாங்க. ஸோ நான் விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருந்தேன். அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகளையும் நாங்க சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல நான் இருந்ததுனால அவங்க பண்ற தவறுகளை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம். 3ஆம் தேதி தான் விலகுறீங்க இல்லையா? ஸோ 3ஆம் தேதி விலகுறீங்க. இந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே திமுக தான் கரெக்ட் அப்படின்னு அவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்றீங்கன்னா உடனே சேர்ந்துட்டாங்களா? கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்டே கத்துக்கணும். திமுகவோட ஆளுதான் அவங்க,
ஸ்பை, இவங்க திமுக இருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பை இவங்க, அதனாலதான் கரெக்டா வந்து இங்க சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸ்பையா நீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இன்னைக்கு தேடி வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட திமுகல ஜாயின் பண்றதுக்கு இடைப்பட்ட காலங்கள் ஒரு 2 to 3 வாரங்கள் இருந்தது. இந்த ஒரு இவ்வளோ 2 வாரம் 3 வார காலம்னு வச்சுக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு வருஷம் தாவேக்கால பயணம் பண்ணப்போ அந்த இல்லாத ஒரு அரசியல் புரிதல் இந்த 3 வார காலத்துல ஒரு பெரிய புரட்சியா மாறி நான் திமுக சேர்ந்தேன். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சோறு திங்க வேற என்ன கேக்குறேன்? அப்படி இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுயமரியாதையும் அந்த திராவிட சமத்துவம் கொள்கை எல்லாமே பார்த்துதான் நான் சேர்ந்தேன். அது எங்க பாரு உனக்கு அதப்பா மாட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியை விட இப்ப நடக்கிற 4 ஆண்டு ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கறதா என்னோட தனிப்பட்ட கருத்தா இருந்தது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. சோ அப்போ நீங்க இந்த ஒரு கிளைம் வைக்கிறீங்க, தாவேக்கான்றதே பாஜகவோட இன்னொரு முகம் தான் அப்படின்னு நீங்க அந்த கட்சியில இருந்து விலகணும்னே சொல்லும் போது, அப்ப இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாதா அவங்க வந்து பாஜகவோட இன்னொரு முகம் தான்? இப்ப திமுகல சேர்ந்த உடனே அப்படி ஒரு முகம் வந்துருச்சா புதுசா தாவேக்காக்குன்னு கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த ஏடிஎம்கே மேலயும் பாஜக மேலயும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படி பார்த்தா திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அந்த கொள்கைகள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க பேசணும் அது அப்படியே தாவேக்காவும் சொல்றாங்க, ஒரு டிட்டோ காப்பி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்போ தாவேக்கா பாஜகவோட முகம்னா திமுகவும் பாஜகவோட முகம் சொல்லிடலாமா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து மதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி கேஸ் இப்பதான் வந்துட்டு நிறைவுக்கே வந்திருக்கு, ஒரு முடிவுக்கே வந்திருக்கு. ஆனா எனக்கு கம்ஸ் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அதுல நானுமே ஒரு தவறான புரிதல்ல தான் இருந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில தவறான புரிதல் இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருச்சு. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. அண்ணா யூனிவர்சிட்டி, அதுல நானுமே ஒரு தவறான புரிதல்ல தான் இருந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில தவறான புரிதல் இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருச்சு. எல்லாமே கலக புத்தி. இது இந்த வயசுல கருணாநிதி புத்தியா நான் கேக்குறேன். இந்த வயசுல கருணாநிதி புத்தி என்னன்னா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில நீங்க வந்து இணையறீங்க திமுகல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். அவங்களே கேட்குறாங்க தாவேக்கால இருந்து திரு செந்தில் பாலாஜி என்ன தியாகியா அப்படின்னு கேட்குறாங்க. ஊழலை எதிர்த்து நான் அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பத்திலே பேசுறீங்க, அதனாலதான் நான் அரசியலுக்குள்ளேயும் நுழைகிறேன், அங்கேயே போய் சேருங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன சொல்றது, செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட நான் அட்மயர் பண்ண விஷயம், அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்ப உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இந்த பாரு, அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றிலேயே ஒரு மோசமான, இன்னும் சொல்றது கருணாநிதியோட ஒரு மோசமான அரசியல்வாதி செந்தில் பாலாஜி தான். அந்த அளவுக்கு கெடுத்து குட்டிச்சோராக்குறது, அரசியலை கெடுத்து குட்டிச்சோராக்குனா ராஸ்கல் அவரு. அவர் எந்தெந்த முறையெல்லாம் அமைச்சர் இருந்தாரோ அந்தந்த முறையெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முடியுமோ சல்லடையா அழிச்சு அதை நக்கிட்டு போன ஆளு. கர்மா என்ன இப்படி நாருது? கிரவுண்ட் ஒர்க் எல்லா பணியுமே வந்துட்டு ரொம்ப நல்லா செய்வாரு. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பார்த்தாலே தெரிகிறதா? நான் பார்த்தது வரைக்கும், ஏன்னா நான் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே நான் அவரை பார்த்தேன். நான் என்ன கேட்கறேன்னா, வைஷ்ணவிக்கு இவர் சீர்திருத்தவாதியா கூப்பிட்டு வச்சு செலை வச்சு மாலை போட்டு வேணா தினமும் அபிஷேகம் பண்ணேன். வெக்கமா இல்ல? இந்த வயசுல கருணாநிதி திறந்தது உனக்கு, இந்த வயசுல பொய், இந்த வயசுல புரட்டு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி, சொல்றாங்க என்ன அடி சிங்கிறீங்களே. இப்போ இந்த 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை. 3ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்தா வேற பதில் வந்து இப்போ வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்கம் வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா மிச்சம் இருக்கணும். இப்போ உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு, பெண்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, 100% நல்லாட்சி நடக்குது. இப்போ 4 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன்.
அக்கா அக்கான்னு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிரியேட் ஆனதே டிவிகேனால தான். இப்போ அதுக்கு முன்னாடி வைஷ்ணவினா பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. டிவிகேல அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு அவங்க பேசினாங்க, அப்போ வந்து ஒரு பிரபலமாகறாங்க. அப்போ டிவிகேவினுடைய இந்த இளைஞர்களை எல்லாம் வைஷ்ணவி பயன்படுத்திட்டு தூக்கி வீசிட்டீங்களா? ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம். அப்படியே அப்படின்னா இதே மாதிரி கசக்கி தூக்கி எறிஞ்சிரு. இப்போ நீங்க திமுகக்கு வந்த பிறகும் சில கருத்துக்கள்லாம் பேசுறாங்க, உங்களுடைய அரசியலே அஸ்தமனமாக போகுது அப்படின்லாம். ஏன்னா மக்கள் நீதி மையத்திலிருந்தும் சில பேர்லாம் திமுகல இணைஞ்சாங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. அதே போலதான் வைஷ்ணவி ஆக போறாங்க. எவன் ஒருத்தன் 24 25 வயசுல திமுக ஒரு கட்சியை விரும்புறானா அவன் கண்டிப்பா குறுக்கு புத்தியோட தான் வாழ்றான். அந்த வயசுல திமுக விரும்புதுன்னா, கருணாநிதி குடும்பத்தை விரும்புதுன்னா, அதுல அரசியல் செய்ய விரும்புதுன்னா, அது நிச்சயம் பிளப்புவாங்க தவிர எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன ஒருத்தர் ஏதாவது பல்கி அடிச்சிட்டாங்களா, அந்த பல்கி தான் அடிக்கிறாங்க போல இருக்கு. அவங்க அங்க ஃபேமஸ் ஆயிட்டு அப்படியே அதை இங்க ஆமா ஆமா இல்ல, அதாவது அங்க இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே அங்க இவங்களதான் எதிர்த்தாங்க, அவங்களதான் எல்லாமே சொன்னாங்க. அவங்க கூட ஜாயிண்ட் அடிக்கிறாங்களோ அப்ப எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க. பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசணும். இப்ப நிறைய மீடியாலாம் இருக்கு, டக்குன்னு மாட்டிப்பாங்க. இல்ல அப்பவும் பல்ட்டி அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்பெல்லாம் அடிச்சாங்கன்னா அது கிளி. இப்போ கமலையே என்ன கிளி கிளிக்கிறாங்க. ஆமா ஆமா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கே அப்படி இவங்கெல்லாம் சும்மா விடுவாங்க. இல்ல கொஞ்சம் ஏஜ் ஆன ஆன்டிஸ் அந்த மாதிரி அவங்கலாம் அப்படி பேசுறாங்கன்னா பரவாயில்ல. இவங்க வந்து ஒன்னும் எதுவும் எந்த இதுவுமே நிக்கல இன்னும், அதுக்குள்ளேயே ஜம்ப்னா அப்படி எம்எல்ஏ இதெல்லாம் நின்னாங்கன்னா அப்புறம் எத்தனை ஜம்ப் அடிப்பாங்களோ இருப்பாங்க போல. அதுவும் யார் சேர்த்து விட்டான்னு பாருங்க அங்க, அதுதான் ஹைலைட். அதனாலதான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. வேற யாரா சேர்த்து விட்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு அடி வாங்கிருக்க மாட்டேன். திட்டிட்டு அவங்கள்ட்ட போய் சேர்ந்தனால எல்லாரும் திட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்